ஹலோ விபர்ஸ், வெல்கம் டு அன்னபூர்ணா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முடக்கத்தான் ரசம் செய்து காட்ட போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று பார்ப்போம் வாங்க. பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை மிளகாய் தேவையான அளவு 1 எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திருக்கேன். முடக்கத்தாய் எல்லாம் வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், வெங்காயம், நல்லெண்ணெய். இது நான் கரைசல் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைத்து அதோடு முடக்கத்தான் கீரையை மிக்ஸி அரைத்து அதன் விழுது மற்றும் தக்காளி மஞ்சள் பொடி கலந்து எடுத்து வச்சிருக்குங்க. அடுத்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது மிக்ஸில இந்த 3 நாங்களும் அரைச்சிட்டு வரோம். பூண்டு, சீரகம், மிளகாய், மிளகு இது மிக்ஸில் அடிச்சு எடுத்துட்டோம். இப்ப மிக்ஸில அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒண்ணும் பாதிமா பாருங்க, நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை அதோட கலந்துக்கிறேன். கலந்து விட்டுக்கிறேன். வானொலி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். வானொலி நல்லா காஞ்சிருச்சு. தேவைக்கு ஏற்ப எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். நல்லா வெடிப்பு வருது பாருங்க. சின்ன வெங்காயம் போடுறேங்க. அதனோட 2 காய்ந்த மிளகாய் போடுறேன். கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை வாசனை போயிட்டாலும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் போடும். முடக்கத்தான் இலங்கிறத இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவிட்டு நான் அரைச்சி விழுது வச்சிருக்கேங்க. அதோட ஒரு பழம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சிருக்கேன். தக்காளி கரைச்சிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். பூண்டு, சீரகம், மிளகு, பட்டை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி இந்த விழுதெல்லாம் இதுல மொத்தமா சேர்த்து பண்ணியிருக்கேன். தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 3 ஸ்பூனு. காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வந்த பிறகு வாசம் வருங்க. அப்ப இதை எடுத்து விழுத ஊற்றணும். இந்த ரசம் கொதிச்சு 2 கொதி வந்தோடனே இறக்கிடணும். இந்த ரசம் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா முட்டி வெளி, கால் வெளி, முடக்குவாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையான மருத்துவங்க. ஆரோக்கியம் தரும். நம்ம சாதாரண ரசத்தோட முடக்கத்தை ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா உடம்புக்குள்ள வலியெல்லாம் நீங்குங்க. இது மருத்துவ குணம் உள்ளது. இப்ப நான் அதை எடுத்து ஊத்திக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, வாசம் வருது. ஒரு கொதி வந்தோன்னா உப்பு நான் ஆல்ரெடி போட்டேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. கொதி வருதுங்க. ஒரு கொதி ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். 2 கொதியிலேயே இறக்கிடலாம். சூடான சாதத்துல போட்டு அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது சைடிஷா உருளைக்கிழங்கு, வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நான் வச்சு பார்த்துட்டேன். நீங்களும் வச்சு பாருங்க. இதுவரை கிச்சனை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.